முட்டாள்தனம் பண்ணிட்டேன்ப்பா, முட்டாள்தனம் பண்ணிட்டேன்ப்பா. அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. அப்படி எல்லாம் பண்ண என்னக்கா? டேய் உன்னெல்லாம் பிச்சு செருப்பால அடிக்க கூடாதுடா. இந்த மாதிரி புதுசா ஒரு செருப்பு வாங்கி இதாலதான் உன்னை டேய் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் தேவையில்லாம எதுவும் பண்ணி எந்த பிரச்சனையிலும் சிக்கிறாதேன்னு எவ்வளவு தடவை சொன்னேன் அதை கேட்காம என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க. அந்த தாமரையா வாத்தாலும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு வேண்டி காத்துட்டு இருக்காளுங்க. அவளுங்க கிட்ட போய் நீ சிக்கிறியே. சொல்லி வச்சேன் உங்க பெரியப்பா கிட்ட பேசி அவரை கல்யாணத்துக்கு பேச வச்சு அவர் வாயாலேயே இவனுக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்ல வச்சு எப்படியாவது இவனை வாழ்க்கையில செட்டில் பண்ணி விட்டுலான்னு ஆசையா இருந்தேன். பஸ்ஸை போட்டு அவங்க அம்மா அடின்னு அடிச்சு விட்டுறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். தாமரையும் அவள் அம்மாவில் நினச்சாளுங்க. அவளுக்கு நினச்ச மாதிரியே ஆயிடுச்சேடி. இனிமேல் இவனை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தே ஆகணும். நீ அந்த பொண்ணு கை காலில் விழுந்தாவது போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க.